அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் சொன்னோம், ஒரு மோசமான அரசாங்கம் முஸ்லிம்களுடைய மையத்தை எரித்துக் கொண்டு அதிலே இன்பம் காணுகின்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் அதை தருவோம், இதை தருவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இந்த சமூகத்திற்காக எதையும் செய்ய முன்வர மாட்டார்கள் என்று அவருக்கு படித்து சொன்னோம். ஆனால் அவர் அதை கேட்கவில்லை. கட்சிக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது. தேர்தல் காலத்திலே மக்களிடத்திலே கோட்டாவுக்கு ஏசிவிட்டு கோட்டா தவறு செய்கிறார் என்று சொல்லிவிட்டு அவருக்கு பின்னால் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டு மக்களிடத்திலே வாக்கு எடுத்துவிட்டு எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் மையத்தை எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலத்திலே கோட்டோவோடு போய் சேர்வது எமது கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பிரச்சனையாக இருந்தது. அதனால் தான் கட்சி அவரை கட்சியில் இருந்து நீக்கியது. கட்சிக்கென்ற ஒரு கொள்கை இருப்பதனால் தான், கட்சிக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருப்பதனால் தான், இந்த கட்சி நேர்மையாக பயணிப்பதனால் தான் இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி கட்சியுடைய தலைமை, கட்சி தலைமையுடைய குடும்பம் எல்லோரையும் அழைத்து பார்த்தார்கள். எல்லா வகையிலும் சிக்கலை ஏற்படுத்தி பார்த்தார்கள். ஒரு பெரிய ஜாம்பவானாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை என் தலையிலே சுமத்தி அவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலை வெல்ல முயற்சித்தார். அல்லாஹ் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, அல்லாஹ் மிக விரைவிலே அவர் இந்த நாட்டுக்கு தகுதி இல்லாத ஜனாதிபதி, அவர் இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இனத்தையும் எல்லா மதத்தையும் கண்ணியப்படுத்தாமல் நடந்ததனால் இந்த நாட்டிலே ஆக மோசமான முறையிலே அவமானப்படுத்தப்பட்டு நாட்டிலே உறங்க முடியாமல் இருக்க முடியாமல் நாட்டை விட்டு ஓடிய வரலாறு இருக்கிறார். யாரெல்லாம் அவருக்கு பின்னால் பக்கவாத்தியம் மோதினார்களோ, யாரெல்லாம் அவர் செய்த அநியாயத்தை பார்த்துக் கொண்டு அவரோடு இருந்தார்களோ, யாரெல்லாம் அவர் செய்த அநியாயத்துக்கு பக்கபலமாக இருந்து கொண்டு தாங்கள் வகித்த, தாங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த மக்கள் அந்த சார்ந்த கட்சிகளுக்கு எதிராக செயல்பட்டார்களோ, இன்று யாரும் அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு 3-4 பேர் தான் இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இது எமது கண்ணுக்கு முன்னால் தெரிவித்த விஷயம். எனவேதான் உங்களிடத்திலே மிக அன்பாக கேட்கிறோம், இந்த மண்ணுக்கு உதவி செய்த கட்சி, இந்த மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்க முடியும் என்று நிரூபிப்பதற்கு அங்கீகாரம் கொடுத்த கட்சி, இந்த கட்சி தரமான வேட்பாளர்களை களமிறங்கி இருக்கிறார். முன்னாள் சேர்மன் மசூத் செய்திருக்கிறார். முன்னாள் உறுப்பினர் எங்களுடைய களப்பூக்கத்தை சேர்ந்த வேட்பாளர் சகோதரர் முனாஸ் இருக்கிறார். அதே போல சகோதரர் மனாப் இருக்கிறார். பல 2 ஒரு அதிபர், முன்னாள் அதிபர் இருக்கிறார் சகோதரர் நசருல்லா அவர்கள். ஒரு முன்னாள் ஆசிரியர் ட்ரெயின் டீச்சர் மீரா மொய்தீன் இருக்கிறார். அதே போல சகோதரர் மனாப், அப்துல்லா, நஜ்முதீன், ஹமீத், ஃபைசல் போன்ற தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள். எனவே நல்ல தரமான வேட்பாளர்களை நாங்கள் தந்திருக்கிறோம். இந்த கட்சி அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நாங்கள் பொய் சொல்லுகிறவர்கள் அல்ல. கடல் நீரை நன்னீராக மாற்றி தருகிறோம் என்று சொல்லி நான் வாக்கு கேட்க வரவில்லை. அல்லது எம்பியாக இருந்த பொழுது செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் இப்பொழுது செய்து தருகிறேன் என்று சொல்லி நான் வாக்கு கேட்க வரவில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த ஊரை கௌரவப்படுத்துவதற்காக, இந்த மண்ணை யாரும் விலை பேசி நாளை விட்டு விடாமல், இந்த மண், இந்த மக்கள் கௌரவத்தோடு வாழ்வதற்கான அங்கீகாரத்தை இந்த கட்சி ஏற்படுத்தி தரும். நீண்ட காலமாக செய்யாமல் இருக்கின்ற பிரச்சனைகள், அது பாதையாக இருக்கலாம், இன்னொரு பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு 4 வருட காலத்திலே எவ்வாறு எவ்வளவு வேகமாக செய்ய முடியும் என்பதை திட்டமிட்டு இந்த சபையுடைய ஆட்சியை எம்மிடத்திலே ஒப்படைப்பீர்களாக இருந்தால்
நாங்கள் பின்னால் இருந்து இவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை செய்வதற்கு தேவையான பணத்தை வெளிநாட்டிலிருந்து அரசு சார்பற்ற நிறுவனத்திலிருந்து அரசிடமிருந்து எல்லா வகையிலும் இன்ஷா அல்லாஹ் பெற்றுக் கொடுத்து இவர்களின் ஊடாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சேவையாற்றுவோம். எனவே அதற்காகத்தான் இன்று உங்களிடத்திலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள், ஐஎன்ஏ மக்கள் காங்கிரசுக்கு தாருங்கள், இந்த மயில் சின்னத்துக்கு தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறோம். பொய் பேசி நாம் வாங்கி கேட்க வரவில்லை. இந்த மண்ணுக்கு கௌரவத்தை கொடுத்து விட்டு வந்து கேட்கின்றோம். அதே போலதான் அன்பு சகோதரர்களே, எதிர்காலத்திலே நீங்கள் இவ்வாறான ஒரு அங்கீகாரத்தை இந்த சபையை என்னிடத்திலே இன்ஷா அல்லாஹ் இந்த பொத்துவில் மக்கள் ஒப்படைப்பார்களாக இருந்தால் இதுவரை காலமும் இதற்கு முன்னர் இருந்தவர்கள் அதற்கு முன்னர் இருந்தவர்கள் செய்ததை விட ஒருபடி மேலாக இன்ஷா அல்லாஹ் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த ஊருக்கும் இந்த நகரத்துக்கும் இந்த சுற்றுலா மையமாக உலகம் போற்றுகின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்ற இந்த மண்ணை நாங்கள் எந்த அளவு அழகுபடுத்த முடியுமோ, எந்த அளவு ஏழைகளுடைய வாழ்விலே வசந்தத்தை ஏற்படுத்த முடியுமோ, எத்தனை நாங்கள் ஏற்கனவே ஒரு 50 வீட்டை கொண்டு வந்து கட்டி இந்த மண்ணுக்கு கொடுத்திருக்கிறோம். அதே போல இன்னும் பல வீட்டு திட்டங்களை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து இங்கு இருக்கின்ற குடிசைகளை மாற்றுவதற்காக, அதே போல வாழ்வாதாரங்கள் இன்னொரு நல்ல திட்டங்களை இளைஞர்களுடைய நலனுக்கான திட்டங்களை இந்த பிரதேசத்திலே வகுத்து அதை நிறைவேற்றி வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்றுதான் கேட்டிருக்கின்றோம். எனவே அன்பு சகோதரர்களே, இன்னும் 9-8 கூட்டங்கள் இருக்கிறது. நிறைய பேச முடியாது. உங்களுடைய தாஜின் உட்பட மற்ற வேட்பாளர்கள் எனக்கு பிறகும் பேசுவார்கள், எங்களுடைய விஷயங்களை சொல்லுவார்கள். எல்லோரும் அமைதியாக இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டம் முடியும் வரை இந்த கருத்துக்களை கேட்டு செல்லுங்கள். உங்களிடத்திலே அன்பாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கட்சி இன்று இந்த ஊருக்கான நலன் செய்வதற்காக, இந்த ஊரை பாதுகாப்பதற்காக, ஊருக்கு நல்லது செய்வதற்காக, ஊர் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக நல்ல வேட்பாளர்களை தந்திருக்கிறோம். எனவே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒருக்கும். நீங்கள் போன முறை முஸ்லிம் காங்கிரஸ் கொடுத்தீர்கள், அது 2 வருஷத்திலே ரஹீமுக்கு கொடுத்து முஷரஃபுடைய கையிலே ஆட்சி இருந்தது. ஆனால் எங்களுக்கு இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை இந்த பொத்துவில் பிரதேச சபையை தந்து பாருங்கள். எவ்வாறு ஒரு பிரதேச சபை மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பது என்ற முறையிலே நல்ல முறையிலே செய்து மற்ற பிரதேச சபைகளுக்கு உதாரணமாக இந்த பொத்துவில் அவர்களுக்கு செய்யப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.